குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஆரம்பித்தோம் யூனிட் 4ல். அதில் வந்து ஒரு கொஞ்சம் தியரி பார்ட்டு 2 ப்ராப்ளம் இருக்குது படிச்சிருக்கோம். டுடேஸ் கிளாஸ் வி வில் மூவ் டு தேர்ட் ப்ராப்ளம். A cantilever beam of 10 meter span carries a point load of 5 kilonewton. கேன்டிலீவர் பீம்னா முதல்ல பீம் வரைஞ்சிடணும். முதல்ல இப்படி ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் போட்டுட்டு இப்படி ஹரிசாண்டலாக ஒரு கோடு போட்டு அதுக்கு பேர் கேன்டிலீவர் பீம். இது ஒரு கோடு, குறுக்கில் ஒரு கோடு, இது ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட். இது போட்டால் அதுக்கு பேர் கேன்டிலீவர் பீம். இதோட ஸ்பேன்னா லென்த்து 10 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த்து 10 மீட்டர்ஸ் கேரிஸ் எ பாயிண்ட் லோட் ஆஃப் 5 kilonewton அண்ட் 6 kilonewton. 5 kilonewton ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, 6 kilonewton ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அது எங்கே இருக்குது? 4 மீட்டர் அண்ட் 7 மீட்டர், 4 மீட்டர் அண்ட் 7 மீட்டர் ஃப்ரம் த ஃபிக்ஸட் எண்ட். எங்கேருந்து? இங்கேருந்து 4 மீட்டர் தள்ளி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து 7 மீட்டர் தள்ளி இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது. இது எவ்வளோ? 5, இது 6. இங்கே 4 மீட்டர்னா 4, இங்கேருந்து 7 அப்போ 4 + 3 7. மிச்சம் எவ்வளோ? மொத்தம் 10 மீட்டர். 4, 3, 7, இது மிச்சம் ஒரு 3, 10 மீட்டர். ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பிரித்து எழுதும்போது ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து இது 4 மீட்டர் தள்ளி இருக்குது, ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து இது 7 மீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு இது கரெக்டாக படத்தை வரைஞ்சிக்கணும். இது எல்லாமே பாயிண்ட் லோடு தான். படத்தை முதல்ல வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இது கீழே கேப் விட்டு வச்சுருங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா இதில் தான் நம்ம இந்த டயக்ராம் வரையணும். தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஷியர் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் அட்டு பாயிண்டோடு வந்தால் சொல்லியிருக்கேன், 2 புள்ளியில் எடுக்கணும். எப்பயுமே இங்கேருந்து வரணும், நம்ம இந்த சைடில் இருந்து வரணும். ரைட்லேருந்து லெஃப்ட்டை நோக்கி வரணும், ரைட்லேருந்து லெஃப்ட்டை நோக்கி வரணும். தட் இஸ் ஃபிக்ஸட் சப்போர்ட்டை நோக்கி வரணும். ஃப்ரீ எண்ட்லேருந்து ஃபிக்ஸட் எண்டை நோக்கி வரணும். ஓகேவா? இங்கே இது ஃப்ரீ எண்டு. ஃப்ரீ எண்டில் பாருங்கள், இங்கே கை வச்சுக்கோங்க. பாயிண்ட் இது ஏ, இது பி, அப்புறம் சிடி. இல்லை எத்தனை முதல் பாயிண்ட் ஏ, கடைசி பாயிண்ட் பி, நடுவில் சிடிஇன்னு இப்படி வேணால் மார்க் பண்ணிக்கோங்க. தென் இங்கே கை வச்சுக்கோங்க. பாயிண்ட் பி, பாயிண்ட் பியில் ரைட் சைடில் பாருங்கள், என்ன தெரியுது? எதுவுமே இல்லை. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. இப்போ நேராக இங்கே வந்துருங்க. டி இந்த பாயிண்ட் லோடு இருந்தால் மட்டும் என்ன சொல்லியிருக்கோம், 2 புள்ளியில் எடுக்கணும். அந்த லோடை சேர்க்காம ரைட் சைடில் இங்கே கை வச்சுட்டு ஒரு எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கையை வச்சுட்டு ஒரு ஷேர் ஃபோர்ஸ் எடுக்கணும். இது ஷேர் ஃபோர்ஸுக்கு மட்டும்தான். பாயிண்ட் லோடு வந்தால் ஷேர் ஃபோர்ஸ் மட்டும் இது மாதிரி 2 இடத்துல எடுக்கணும். மற்ற எல்லா இடத்துலையும் ஒரே புள்ளியில் எடுத்தால் போதும். இப்போ இங்கே கை வச்சுட்டு இப்போ இதுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். பாயிண்ட் டியில் ரைட் சைடில் கை வச்சுட்டு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒன்றுமே இல்லை. அகெயின் இட் இஸ் 0. திருப்பி இந்த பாயிண்ட் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நோத்திட்டே போகிறோம். முதல்ல இங்கே வச்சுருந்தோம், ரெண்டாவது இங்கே ரைட் சைடு ஆஃப் டி, மூணாவது லெஃப்ட் ஆஃப் டி. டி தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க, லெஃப்ட் ஆஃப் டி. இப்போ இங்கே கை வச்சுட்டு இப்போ ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த 6 kilonewton ஃபோர்ஸ் மட்டும் தெரியும். இப்போ டியில் ஷேர் ஃபோர்ஸ் 6 kilonewton. அப்படியே தள்ளிகிட்டே வாங்க, இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. பாயிண்ட் சி, சிக்கு இப்போ ரைட் சைடில் எனக்கு எங்கே வச்சாலும் நம்ம அந்த இடத்துல கையை வச்சுட்டு அதுக்கு ரைட் சைடில் என்ன இருக்கோ அந்த ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டி எழுதுறோம். அதுக்கு பேர் ஷியர் ஃபோர்ஸ். இப்போ இங்கே கையை வச்சுட்டு இப்போ ரைட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், 6 kilonewton மட்டும்தான் இருக்குது திருப்பி. அதனால ரைட் ஆஃப் சியும் 6 kilonewton. அப்புறம் இந்த பாயிண்ட்டை கொஞ்சமாக இந்த பக்கம் மூவ் பண்ணிட்டே வரும். முதல்ல இங்கே, அப்புறம் ரெண்டாவது இந்த பாயிண்ட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட். இப்போ இங்கே கை வச்சுட்டு ரைட் சைடில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 1, 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? 2த்தையும் கூட்டினா 5 + 6 11. திருப்பி இந்த பாயிண்ட்டை ஏக்கு மூவ் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம ரைட்டு லெஃப்ட்னு ஒன்லி இந்த பாயிண்ட் லோடு வரும்போது மட்டும்தான் பார்க்கணும், வேறு இடத்துல பார்க்க வேண்டியதில்லை. அப்போ இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான், பாயிண்ட் ஏல இங்கே வச்சுட்டு இப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குது, எங்கே கை வச்சாலும் ஒன்று சுற்றி ரைட் சைடில் என்ன இருக்கோ அந்த ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டணும். ஓகேவா? இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே திருப்பி 5 + 6 தான் இருக்குது, 11. ஸோ இது எல்லாத்தையும் ஷேர் ஃபோர்ஸை நோட் பண்ணிட்டோம். இந்த ஷேர் ஃபோர்ஸை இந்த பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே ஏபிசிடி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பியில் 0, அடுத்து டியில் லைனாக தான் போகணும். பியில் 0, அடுத்து டியில் 0, டியில் 6, திருப்பி சியில் 6, சியில் 11, ஏவில் 11. அவ்வளோதான். கடைசியாக இதோட ஜாயின் பண்ணிடுங்க. எல்லா ஷேர் ஃபோர்ஸையும் நான் ஒன்று ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுங்கள், ஹேட்ச் பண்ணணும். இங்கே எல்லா ஷேர் ஃபோர்ஸும் கேன்டிலீவர் பீமுக்கு ப்ளஸ் தான், அதனால் பாசிட்டிவ்னு போட்டுருங்க. மேலே வரையணும். நெக்ஸ்ட் இஸ் பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் மேலே ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம் எழுதிடணும். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். அது மாதிரி பெண்டிங் மூமெண்ட் அட் பி,
பெண்டிங் மூமெண்ட் அட் பி. பியில் என்ன இருக்குது பெண்டிங் மூமெண்ட்டு? இங்கே என்ன சொன்ன பாயிண்ட் பெண்டிங் மூமெண்ட்டுக்குலாம் ஒரு பாயிண்ட் தான். ஒன்லி பாயிண்ட் லோடில் வந்தால் மட்டும் ஷியர் ஃபோர்ஸில் மட்டும் ரைட்டு லெஃப்ட்னு எடுக்கணும். வேறு எங்கேயும் அதை குழப்பிக்கூடாது. மிச்சம் எல்லா இடத்துலையும் ஒரே புள்ளி தான். இங்கே கை வச்சுட்டு திருப்பியும் இங்கே ரைட் சைடில் என்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை. இப்போ பெண்டிங் மூமெண்ட் 0. அடுத்து இங்கே பாயிண்ட் டிக்கு வந்துருங்க. இங்கே கை வச்சுட்டு இப்போ ரைட் சைடில் என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஆர் தெரியும். ஆருக்கும் டிக்கு ஏதாவது தூரம் இருக்கா? பெண்டிங் மூமெண்ட்னா என்னது? மூமெண்ட்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஆருக்கும் டிக்கு பாயிண்ட் டிக்கு தான் மூமெண்ட் எடுக்கிறேன். ஆருக்கும் டிக்கு அப்போ ஏதாவது தூரம் இருக்கா? தூரம் 0. இப்போ டிஸ்டன்ஸ் 0னா ஆர் இன்ட்டு 0 0. அப்போ இங்கேயும் பெண்டிங் மூமெண்ட் 0. இப்போ நேராக இங்கே வந்துருங்க. இங்கே கை வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு 2 ஃபோர்ஸ் தெரியும். இந்த ஃபோர்ஸ்னால நமக்கு மூமெண்ட் வராது. ஏன்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். 5க்கும் சிக்கு ஏதாவது தூரம் இருக்கா? இல்லை. பாயிண்ட் சியில் மூமெண்ட் எடுக்கும்போது சிக்கு ரைட் சைடில் என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இந்த ஃபோர்ஸ்னால மூமெண்ட் வராது. இது மட்டும்தான். 6 இன்ட்டு 3 6 இன்ட்டு 3 18 கிலோமீட்டர் மீட்டர். அடுத்து இங்கே வந்துடும் ஏவுக்கு. இப்போ ரைட் சைடில் என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 இருக்குது. அப்போ 5 இன்ட்டு 4 ஏக்கும் அதுக்கும் எவ்வளோ தூரம்? எந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கிறியோ அதுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் எவ்வளோ தூரமோ அந்த தூரத்தால் பெருக்கிக்கணும். 5 இன்ட்டு 4 ப்ளஸ் 6 இன்ட்டு 7 4 3 7 மீட்டர். 6 இன்ட்டு 7 இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு எல்லா பெண்டிங் மூமெண்ட்டுமே மேலே வளையிற மாதிரி இருந்துச்சுன்னா மைனஸ் சைன். அதனால் இதுக்கு மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. நீ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். கேன்டிலீவர் ஆல் த பெண்டிங் மூமெண்ட் ஆர் நெகட்டிவ், ஆல் த ஷியர் ஃபோர்ஸ் ஆர் பாசிட்டிவ். இப்போ எல்லாமே நெகட்டிவ்னா கோடை போட்டு கீழே பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க. ஒன்று 18 இன்னொன்று 62. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமில் இங்கே மேலே யூடிஎல் வந்ததுன்னா அந்த வர்ற போர்ஷன் மட்டும் என்ன பண்ணணும்? இங்கே கருவாக வரையணும். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் ஸ்கேலால் லைனாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நம்ம பெண்டிங் மூமெண்ட்டில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்டிலீவர் பீமுக்கு ஒரு 3 கணக்கு பார்த்தா அது போதும். நெக்ஸ்ட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேவா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் என்ன பண்ணுறது? இது கொஞ்சம் மாடல் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணமோ இது லைட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால இது வேறு மாதிரி 2 தான் படிக்க போகிறீங்க. கேன்டிலீவர் பீம்னா அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். சிம்பிளி சப்போர்ட்டட்னா வேறு மாதிரி. ஓகேவா? அதை இப்போ நம்ம படிப்போம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் 6 மீட்டர் ஸ்பேன். முதல்ல சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ஒரு பீம் ஒரு நடுவில் ஒரு கோடு போடுங்க. 2 இடத்துல சப்போர்ட் பண்ணுங்க. ஆரோ மார்க் போட்டு 2 இடத்துல ஆரோ மார்க் போடுங்க. அது மாதிரி போட்டால் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸ்பேன் ஆஃப் 6 மீட்டர். அப்போ அதோட லென்த் எவ்வளோ? 6 மீட்டர். கேரிஸ் a UDL of 20 kilonewton per meter over the entire length. அப்போ இதில் ஒரு UDL இருக்குது. அது 20 kilonewton per meter இருக்குது. என்டையர் லென்த்துக்கு இருக்குது. In addition, the beam carries a point load of 30 kilonewton. இது இல்லாமல் ஒரு 30 kilonewton ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. அது எங்கே இருக்குது? அட் a distance of 2 meter from right support. நமக்கு ரைட் சப்போர்ட் எது? இது. இங்கேருந்து 2 மீட்டர் தள்ளி ஒரு 30 kilonewton ஃபோர்ஸ் இருக்குது. இவ்வளோதான். அப்போ இது 2 போயிடுச்சுன்னா மிச்சம் இவ்வளோ? இது 4 மீட்டர். மொத்தம் 6. இது 2 போயிடுச்சுன்னா இது 4. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். Draw the shear force and bending moment diagram. Also the magnitude and position of maximum bending moment. ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கும். இவ்வளோ முதல்ல படத்தை வரைஞ்சிக்கோங்க. கீழே நல்லா ஸ்பேஸை விட்டுருங்க. பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட் ஏ, கடைசி பாயிண்ட் பி, நடுவில் ஏதாவது பாயிண்ட் இருந்தால் அதை சிடின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் இருக்குது அது சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பீமை வரையணும். அதோட கொடுத்துருக்கிற டேட்டா எந்த லோடு யூடிஎல்னா இது மாதிரி கோடாக போடணும். பாயிண்ட் லோடெலாம் ஒரே ஒரு ஆரோ மார்க்கு. இது கிலோமீட்டர் பர் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது வெறும் கிலோமீட்டர்னு இருக்கும். அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி மார்க் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ்லாம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை பிரித்து நோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த சப்போர்ட்டை ஆர்ஏ, இதெல்லாம் புதுசு, அங்கே கிடையாது இதெல்லாம். இங்கே சப்போர்ட்டு ஆர்ஏ, ரியாக்ஷன் அட் ஏ. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு ரியாக்ஷன் அட் பி. ஆர்ஏ ஆர்பி. ஆர்ஏ ஆர்பின்றது ஃபோர்ஸ் தான். இது வந்து ரியாக்ஷன். இந்த மேலே இருக்க ஃபோர்ஸ் எல்லாம் இது தாங்கி நிற்கணும்னா என்ன பண்ணுறதுக்கு? ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு பேர் ரியாக்ஷன். ரியாக்ஷன் அட் ஏ, ரியாக்ஷன் அட் பி, சப்போர்ட் பி. இது ஆர்ஏ ஆர்பின்னு நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் we have to calculate our reaction at A and reaction at B. இந்த ரியாக்டிவ் ஃபோர்ஸஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. கண்டுபிடிச்சி எழுதணும். எழுதிட்டு அடுத்ததான் கணக்கை கண்டினியூ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபைண்ட் ரியாக்ஷன் அட் ஆர்ஏ ஆர்பி. இதுதான் சிம்பிளி சப்போர்ட்டரில் முதல் ஸ்டெப்.
ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டேக் மொமெண்ட் அபவுட் ஏ, டேக் மொமெண்ட் அபவுட் ஏ அண்ட் ஈக்குவேட் டு 0. ஏ பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எடுத்து அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஆர்ஏஆர்பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? மொமெண்ட் அபவுட் ஏ அண்ட் ஈக்குவேட் டு 0. ஏக்கு மொமெண்ட் எடுத்து அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு நான் மொமெண்ட் எடுக்கும்போது என்ன சொன்னேன்? எங்கே கை வைக்கிறோமோ அதுக்கு ரைட் சைட்லையோ இல்லை லெஃப்ட் சைட்லையோ. இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் ஒன்றும் இல்லை. அதனால ரைட் சைடில் பார்த்து இந்த எல்லா மொமெண்ட்டையும் எடுத்து கூட்டி அது 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இந்த ஏ பாயிண்ட் மூமெண்ட் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்னென்னலாம் ரைட் சைடில் ஃபோர்ஸ் இருக்குது? 1, 2, அப்புறம் இந்த ஒரு யூடிஎல் 3. இந்த ஃபோர்ஸ் எல்லாம் அந்த டிஸ்டன்ஸோட பெருக்கணும். டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, ஏக்கும் அதுக்கும் உள்ள தூரத்தோட பெருக்கணும். முதல்ல ஆர்பி இன்ட்டு ஆர்பின்றது ஒரு ஃபோர்ஸ், ஆர்ஏன்றது ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? ஆர்பி இன்ட்டு தூரம், ஏக்கு அதுக்கு எவ்வளோ தூரம்? 6. அப்போ ஆர்பி இன்ட்டு 6 ப்ளஸ் மைனஸ் அப்புறம் போடலாம். அப்புறம் 30 இன்ட்டு 4, 30 இன்ட்டு 4. ஓகேவா? 30க்கும் ஏக்கும் உள்ள தூரம் 4. அப்போ 30 இன்ட்டு 4. அடுத்தது 20 இன்ட்டு 6. 20 இன்ட்டு 6 போட்டால் என்ன கிடைக்கும்? 1 மீட்டருக்கு 20 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆகுது, 20 கிலோ நியூட்டன். அப்போ 6 மீட்டருக்கு எவ்வளோ இருக்கும்? 20 இன்ட்டு 6, 120 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸு இந்த 6 மீட்டரில் போட்டிருக்காங்க. இப்போ 120ன்றது என்னது? 20 இன்ட்டு 6ன்றது ஃபோர்ஸ். அப்புறம் டிஸ்டன்ஸால் பெருக்குனா மொமெண்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸால் யூடிஎல் வரும்போது மட்டும் என்ன பண்ணணும்? 1 மீட்டர் கொடுத்துருப்பாங்க, அது மீட்டரால் பெருக்குனா தான் நமக்கு ஃபோர்ஸே கிடைக்கும். அதுக்கப்புறம் அது டிஸ்டன்ஸால் பெருக்கணும். இப்போ டிஸ்டன்ஸால் பெருக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஃபுல் படமும் இப்போ கவர் ஆகுது. அப்போ இந்த ஃபுல் படத்தோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கும்? இந்த ப்ளூ மார்க்கிங். அதான் நான் ப்ளூவில் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ மார்க்கிங். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் ஏக்கும் எவ்வளோ தூரம்? ஏன்னா இதோட சென்டர் பாயிண்ட் எங்கன்னு தெரியாது. அதனால நம்ம இதோட சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். அதாவது லோட் ஆக்டிங் பாயிண்ட் எங்கன்னு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? இதோட சென்டர் பாயிண்ட்டை லோட் ஆக்ட் ஆகிறதா எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்கும் ஏவுக்கும் எவ்வளோ தூரம்? எவ்வளோ தூரம் இருக்கும்? இதோட சென்டர் பாயிண்ட் 6ல் பாதி 3 மீட்டர் இருக்கும். அப்போ 3 ஆர் 6/2. ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூ எல்லாம் முதல்ல எழுதிக்கணும். ஆர்பி இன்ட்டு 6, 3 இன்ட்டு 4, 20 இன்ட்டு 6 இன்ட்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து இந்த எல்லோ மார்க்குக்கும் இதுக்கும் உள்ள, சாரி இந்த ப்ளூ மார்க்குக்கும் இதுக்கும் உள்ள தூரம் 3 மீட்டர், 6ல் பாதி. இதுக்கப்புறம் நம்ம சைன் போடணும், ப்ளஸ்ஸா மைனஸா. நம்ம இதில் சிம்பிளிஸை போடுற என்ன ஞாபகம் வச்சுங்க, மேலேருந்து வர்றது எல்லாமே மைனஸ், கீழே இருந்து போகிறது எல்லாமே ப்ளஸ். ஓகேவா? மேலேருந்து வர்றது எல்லாமே மைனஸ். ஷியர் ஃபோர்ஸ் ஆகட்டும் இல்லை பெண்டிங் மூமெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் மேலேருந்து கீழ் நோக்கி இப்படி வருதோ, டவுன்வர்ட்ஸில் வருதோ, இது எல்லாமே மைனஸ். எதெல்லாம் அப்வர்ட்ஸில் மேலே போகுதோ, மேல் நோக்கி போகிறது எல்லாமே, அப்போர்ட் டைரக்ஷனில் போகிறது எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் மேலேருந்து வருது? 1, 2. அப்போ அது 2த்துக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. மிச்சம் எல்லாமே பாசிட்டிவ். இப்போ இதை கூட்டி கால்குலேட் பண்ணோம்னா யூ வில் கெட் த வேல்யூ. ஆர்பி இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு, இது மைனஸில் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 480ன்னு இருக்கும். இந்த 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 80 கிலோ நியூட்டன். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆர்பி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 80 இங்கே போய் எழுதிருங்க. ஆர்ஏ அண்ட் ஆர்பி கண்டுபிடிக்கணும். ஆர்பி கண்டுபிடிக்கிறதுக்கு மொமெண்ட் அபவுட் ஏ எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும், மொமெண்ட் எழுதணும். ஆர்பி கண்டுபிடிச்சாச்சு. ஆர்ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸஸை ஈக்குவேட், இதுக்கு மொமெண்ட்டை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ண மாதிரி இதை பண்ணணும். இதை வந்து அப்போர்ட் ஃபோர்ஸையும் டவுன்வர்ட் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணணும். இங்கேருந்து அப்போர்ட் ஃபோர்ஸ் என்னது? 70, 80. ஓகேவா? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னது? 20 இன்ட்டு 6 ப்ளஸ் 30. ஓகேவா? இது இந்த பக்கம் தான் மைனஸில் இருந்திருக்கும். எப்பவுமே நம்ம என்ன சொன்னோம்? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே மைனஸில் இருக்கும். இந்த பக்கம் தான் மைனஸில் இருக்கும். இந்த மைனஸ் இந்த பக்கம் போனோம்னா ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லாம் நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மேலே போகிறது கீழே வர்றது ரெண்டுத்தையும் ஈக்குவாலிட்டிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் போடுங்க. ஒரு பக்கம் மேலே போகிறதெல்லாம் போடுங்க, ஒரு பக்கம் கீழே வர்றதெல்லாம் போடுங்க. போட்டு ஈக்குவேட் பண்ணுங்க. இதுக்கு இருந்து ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபோர்ஸை ஈக்குலிபிரியம் பண்ணுறோம். இது வந்து மூமெண்ட்டை ஈக்குலிபிரியம் பண்ணுறோம். இப்போ ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா முதல் ஈக்குவேஷன் மூமெண்ட் ஈக்குவேஷன். இப்போ அப்போர்ட் ஃபோர்ஸையும் டவுன்வர்ட் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இதில் என்ன தெரியும்? ஆர்பி 80ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதையும் சப்ஸ்டியூட் பண்ணு, இதெல்லாம் பெருக்கு கூட்டு இந்த இது பக்கம் மைனஸ் பண்ணினா யூ வில் கெட் ஆர்ஏ. ஓகேவா? ஆர்ஏ ஆர்பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஏ பாயிண்ட் மொமெண்ட் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணால் ஒன்று கிடைக்கும். அடுத்து ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், அப்போர்ட் ஃபோர்ஸையும் டவுன்வர்ட் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒன்று கிடைக்கும். தட் இஸ் ஆர்ஏ.
இந்த ஆர்ஏவை இங்கே எடுத்துகிட்டு போய் எழுதிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஆர்ஏபி கண்டுபிடிச்சி இதில் எழுதிடணும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? யூ ஹேவ் டு கால்குலேட் ஷியர் ஃபோர்ஸ். யூ ஹேவ் டு கால்குலேட் ஷியர். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஹவ் டு ஃபைண்ட் ஷியர் ஃபோர்ஸ்? நம்ம அங்கே என்ன பண்ணோம்? எல்லாமே இங்கே ஆரம்பித்தோம். தட் இஸ் ரைட் சைடில் ஆரம்பித்தோம். இப்படி மூவ் பண்ணிகிட்டே வந்தோம். கேன்டிலிவர் பீமில் இது பேர் ஃப்ரீ எண்ணு வச்சுருந்தோம். இங்கே மூவ் பண்ணிட்டு வந்தோம். இதில் என்ன பண்ணணும்? எல்லாமே இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ரைட் சைடுக்கு போகணும். லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ரைட் சைடுக்கு போகணும். அதுக்கு அதுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, கேன்டிலிவர் பீம் வேறு, சிம்பிளி சப்போர்ட்டட் வேறு. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். ஷியர் ஃபோர்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்க போகும். இந்த பாயிண்டில் வச்சுக்கோ. இப்போ இங்கே கை வைக்கும்போது இதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் ஏ இது 0, லெஃப்ட் ஆஃப் ஏ. இப்போ இங்கே கை வச்சுக்கோங்க. இங்கே கை வச்சுட்டு இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதுக்கு ரைட் சைடில் பார்த்த மாதிரி என்ன பண்ணும்? இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே போகணும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆர்ஏ மட்டும் தெரியும். அப்போ ஆர்ஏ ஷியர் ஃபோர்ஸ் அட் ரைட் ஆஃப் ஏ 70. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது சி. இப்போ சிக்கு பாயிண்ட் லோடு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம்? இதையும் பாயிண்ட் லோடு, இந்த ஆரோ மார்க் வரதை பாயிண்ட் லோடு மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ ரைட்டு லெஃப்ட்டுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 30க்கு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. தட் இஸ் லெஃப்ட் ஆஃப் சி. லெஃப்ட் ஆஃப் சியில் வச்சுட்டு இந்த இடத்துல கை வச்சுட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். என்னெல்லாம் இருக்குது? 1, 2. இது 70. இது மேலேருந்து வருது ஏற்கனவே சொல்லியிருக்கு, எல்லாம் மைனஸ். அப்போ 20 இன்ட்டு 20ன்னு போட்டுறக்கூடாது. 1 மீட்டருக்கு 20. எவ்வளோ மீட்டர் தெரியுது நம்ம இந்த பாயிண்டில் வைக்கும்போது? 4 மீட்டர் தெரியுது. அப்போ 20 இன்ட்டு 4 போட்டோம்னா எவ்வளோ வந்துடும் ஆன்சர்? -10ன்னு வந்துடும். அப்புறம் இந்த இடத்துல கை வைங்க. இப்பயும் திருப்பி லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? இப்போ 70 -20 இன்ட்டு 4 -30. மேலேருந்து வர்றது எல்லாமே -30. இதை போட்டால் என்ன கிடைக்கும்? -40. அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மூவ் பண்ணிட்டு வாங்க. இதுவும் எகெயின் இந்த ஆரோ மார்க் இருக்கிறது எல்லாமே என்ன சொன்னோம்? பாயிண்ட் லோடு. அப்போ இங்கே கை வச்சுக்கிட்டு பிக்கு லெஃப்ட் சைடில் கை வச்சுட்டு இந்த இடத்துல கை வச்சுட்டு இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். எங்கே பார்க்கணும்? லெஃப்டில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டணும். 1 70 -20 இன்ட்டு 4ன்னு போட்டுறாதீங்க. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு பாயிண்ட் பியில் வைக்கிறீங்க? இப்போ எவ்வளோ தெரியுது? ஃபுல்லாக 6 மீட்டரும் தெரியுது. அப்போ 20 இன்ட்டு 6 -30 -30. 70 20 இன்ட்டு 6 -30 -80ன்னு வந்திருக்கும். இப்போ இங்கே கை வச்சுக்கோங்க. இப்போ பியில் ரைட் சைட் ஆஃப் இந்த பாயிண்ட் பி இங்கே கை வச்சுக்கோங்க. ரைட் ஆஃப் பி. இப்போ என்ன தெரியுது பாருங்கள்? ஃபுல்லாக எல்லாமே தெரியும். இப்போ என்னெல்லாம் இருக்குது? 70 -20 இன்ட்டு 6 -30. அப்புறம் கீழே இருந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? ப்ளஸ். அப்போ +80. ஓகேவா? மேலேருந்து வர்றதெல்லாம் மைனஸ், கீழே இருந்து போகிறதெல்லாம் பாசிட்டிவ். இது கூட்டினா என்ன வரும்? 0ன்னு வரணும். வந்தால் தான் கரெக்டாக போட்டோன்னு அர்த்தம். 0ன்னு வந்துட்டு. ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு படத்தில் மார்க் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்கும். அப்போ கரெக்டாக கோடை போட்டுட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் ஃபுல்லாகவே ப்ளஸ் தான், பெண்டிங் மூமெண்ட் ஃபுல்லாகவே மைனஸ் தான். இதில் ப்ளஸ் மைனஸ் மாறும். அதில் படத்தை போட்டுக்கோங்க. ஏபிசி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ. இங்கே ஏலேருந்து ஆரம்பித்தோம். ஓகேவா? ஏவிலேருந்து ஆரம்பிங்க. ஏவில் 0, ஏவில் 70. அடுத்தது சியில் -10. அப்போ என்ன பண்ணணும்? -10ன்னா அந்த கோட்டுக்கு கீழே வரணும். ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே வரணும். கீழே 10. அடுத்தது -40 எகெயின் இங்கே கீழே. அடுத்து -80 எகெயின் இங்கே கீழே. முதல்ல நம்ம புள்ளி தான் வைக்கணும். இந்த புள்ளி -10 -40 -80 அப்புறம் 0. இந்த புள்ளியை வச்சுட்டு இது எல்லா பாயிண்ட்டும் ஏவில் ஆரம்பித்து லைனாக ஸ்கேலால் ஒன்று ஒன்று ஜாயினிங். ஏவிலேருந்து இங்கே நேராக கூட. அப்புறம் 70யும் 10யும் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இதை ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த 2 பாயிண்ட்டு ஜாயின், எல்லாத்தையும் ஸ்கேலால் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் ஹேட்சிங் மார்க் பண்ணுங்கள். மேலே இருக்குது ப்ளஸ்ன்னு காமிங்க, கீழே மைனஸ் சிம்பிள் போடுங்க. ஓகேவா? இதை வரைஞ்சிட்டு அதுக்கு பேர் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். பேர் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். நெக்ஸ்ட் இஸ் பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட் ஒரு பாயிண்டாக கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? எல்லாமே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு இந்த எண்டில் ஆரம்பிச்சு, தட் இஸ் நமக்கு லெஃப்டில் ஆரம்பித்து டுவர்ட்ஸ் ரைட்டுக்கு போகணும். போகும்போது ஒன்று ஒன்றா லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கூட்டி பெருக்கிட்டு போகணும். ஷியர் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸை மட்டும் கூட்டணும்.
இல்லை கீழேருந்து போகிறதெல்லாம் ப்ளஸ், மேலேருந்து வர்றதெல்லாம் மைனஸ். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ பாயிண்ட் ஏவில் கை வச்சுக்கோ. இங்கே அது மாதிரி பாயிண்ட் லோடுன்றது எங்கே வரும்? ஷியர் ஃபோர்ஸில் மட்டும்தான் பாயிண்ட் லோடு வந்தால் ரைட்டு லெஃப்ட்னு எடுக்கணும். பெண்டிங் மொமெண்ட்டில் ஒரே பாயிண்ட்டு தான். இப்போ இங்கே கை வச்சுக்கோ, தெரியிற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கை வச்சுட்டு இதுக்கு லெஃப்ட்டில் என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்குது? ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் தெரியும். ஆனால் அதுக்கு ஏவுக்கும் தூரம் இருக்கா? இல்லை. அப்போ பெண்டிங் மொமெண்ட் at A is equal to 0. அப்படியே நேராக இங்கே வந்துடு. சியிலே தெரியிற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கை வச்சுட்டு இதுக்கு லெஃப்ட்டில் என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். 1, இதையும் சேர்த்துக்கணும். 1, 2, 3. இந்த 30னால இங்கே ஃபோர்ஸில் மொமெண்ட் வராது. ஏன்னா 30க்கும் சிக்கும் தூரம் இருக்கா? இல்லை. அப்போ அதை விட்டுடலாம். இந்த 2 ஃபோர்ஸ் மட்டும்தான். இப்போ RA × 4. RA × 4. RA எவ்வளோ? 70. இப்போ 70 × 4. ஓகேவா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அடுத்தது இது யூடிஎல் வரும்போது என்ன பண்ணும்? 20 × 4 போட்டால், ஏன்னா இங்கே சியில் வச்சிருக்கேன், அப்போ 4 மீட்டர் தான் தெரியும். இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கும். இங்கே கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு லெஃப்ட் சைடில் எல்லாத்தையும் பாருங்கள். லெஃப்ட் சைடில் என்ன தெரியும்? இந்த 4 மீட்டர் மட்டும்தான் தெரியும். அப்போ 20 × 4 போட்டால் என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ் கிடைக்கும். இன்ட்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வரும்போது இந்த 4 மீட்டரில் பாதி, அதான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 4 மீட்டரில் பாதி எவ்வளோ தூரம் இருக்கும்? இந்த பாயிண்ட்டுக்கும் சிக்கும் உள்ள தூரம் எவ்வளோ தூரம் இருக்கும்? அது 4ல் பாதி 2 மீட்டர்ஸ். இப்போ 20 × 4 × 2 மீட்டர்ஸ். ஓகேவா? 70 × 4, 20 × 4 × 4ல் பாதி கெட் த மூமெண்ட். அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்துடுங்க. பாயிண்ட் பி. ஏவில் 0, சியில் மூமெண்ட் எடுத்தோம். அடுத்து பி. பியிலையும் திருப்பி இங்கே கை வச்சுட்டு இங்கே லெஃப்டில் என்னெல்லாம் ஃபோர்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ எல்லாமே தெரியும். இந்த பினால மூமெண்ட் வராது, ஏன்னா டிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ RA × 6, 70 × 6, அப்புறம் 30 × 2, அப்புறம் 20 × இப்போ இங்கே கை வைக்கும்போது என்ன தெரியுது? ஃபுல்லாக 6 மீட்டரும் தெரியும். அப்போ 20 × 6 இன்ட்டு அதோட சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கும் இது இப்போ மொத்த படத்தோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்டும் பிக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? அதுவும் 6ல் பாதி 3 மீட்டர். 20 × 6 ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து இந்த 3 மீட்டர். 20 × 6 இன்ட்டு 6ல் பாதி 3 மீட்டர். 30 × 2. இந்த மேலேருந்து வர்றது எல்லாத்துக்கும் மைனஸ் சைன் போட்டுக்கணும். அதனால் மைனஸ் சைன் போட்டு கூட்டினா 0ன்னு வந்துடும். இந்த படத்தை நோட் பண்ண வேண்டியது. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஏபிசி போட்டிருப்பேன். ஏவில் 0, பியில் 0, சியில் மட்டும்தான் ஒரே ஒரு வேல்யூ 120. சியில் மட்டும் ஒரே ஒரு வேல்யூ 120. நம்ம இங்கே என்ன பண்ணணும்? அடுத்தது லைனாக பண்ணுமா கரு ஃபுல்லாகவே யூடிஎல் இருக்குது. அப்போ ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்? இங்கே ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீ கருவாகவே போட்டணும். யூடிஎல் இல்லாத போர்ஷன் வந்தால் லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாமே யூடிஎல் இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே என்ன பண்ணுது? ஒரு கருவாக அப்படியே வளைச்சு ஜாயின் பண்ணி. இப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமும் முடிஞ்சிச்சு. வாட் நெக்ஸ்ட்? ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? முதல்ல ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும், நோட் பண்ணணும், ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும், அந்த படத்தெல்லாம் வரையணும். கடைசியாக இன்னொன்று கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் எங்கே 0வாக இருக்கோ பெண்டிங் மொமெண்ட் அங்கே மேக்ஸிமமாக இருக்கும். ஷியர் ஃபோர்ஸ் எங்கே 0வாக இருக்கோ பெண்டிங் மொமெண்ட் அங்கே மேக்ஸிமமாக இருக்கும். ஷியர் ஃபோர்ஸ் எங்கே 0 ஆகுது? இந்த இடத்துல 0 ஆகுது. ஓகேவா? 0 ஆகுதுன்னா இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல ஆரம்பிக்கிற இடத்துல முடிகிற இடத்துல 0 இருக்கும். அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் நடுவில் எங்கே 0 ஆகுதுன்னு பார்க்கணும். நடுவில் எங்கே 0 ஆகுது? இந்த பாயிண்ட்ல 0 ஆகுது. அந்த பாயிண்ட் எங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுறது? ஜாயின் பண்ணும்போது சிக்கும் ஏக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட்ல 0 ஆச்சு. அந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இந்த ஏவிலிருந்து அது இருக்கிற தூரத்தையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இந்த கிராஸ் செக்ஷனையும் எக்ஸ்ன்னு, இந்த பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த தூரம் எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த பாயிண்ட் எக்ஸில் நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் 0ன்னு தெரியும். நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியுது பாருங்க. ஷியர் ஃபோர்ஸ் 0ன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் 0ன்னு தெரியுது. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இங்கே ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸ் கிராஸ் செக்ஷனில் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. டாட்டர் லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கை வச்சுட்டு இப்போ ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் ஃபோர்ஸ்லாம் தெரியுதோ அதெல்லாம் கூட்டணும். ஃபோர்ஸை மட்டும் கூட்டினா அது பேர் ஷியர் ஃபோர்ஸ். இங்கே 70, அடுத்தது 20 × எக்ஸ், தூரம் தெரியாது. 20 × எக்ஸ், ரெண்டே ஃபோர்ஸ் தான். இது பாசிட்டிவ், இது மேலேருந்து வர்றதுனால மைனஸ். இப்போ 70 - 20 × எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு
0 ஆர் இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவேட் பண்ணினா என்ன ஆகும்? 70/20 3.5 மீட்டர்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் எடுக்கிறோம். எடுக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் 2 ஃபோர்ஸ் தான் தெரியுது. இது ப்ளஸ், இது மைனஸ். 20 × எக்ஸ். ஓகேவா? இதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். திருப்பி பெண்டிங் மொமெண்ட் அட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். பெண்டிங் மொமெண்ட் அட் எக்ஸ். எக்ஸில் பெண்டிங் மொமெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? திருப்பி இந்த இடத்துல கழிச்சு இங்கே என்னெல்லாம் லெஃப்ட்ஸில் ஃபோர்ஸ் தெரியுதோ அந்த ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸாலே பெருக்குனா என்ன கிடைச்சிரும்? பெண்டிங் மொமெண்ட் கிடைச்சிரும். இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் 70 × எக்ஸ் எவ்வளோ? 3.5 மைனஸ், ஏன் மைனஸ் போடுறோம்? மேலேருந்து வந்தால் மைனஸ் 20 × 3.5 ஃபோர்ஸு. அதோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கும்? 3.5ல பாதியில் இருக்கும். அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள தூரம் தான் என்னது? டிஸ்டன்ஸ். இந்த 3.5யோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கும்? 3.5ல பாதியில் இருக்கும். 20 × 3.5 × 3.5 டிவைடட் பை 2. ஓகேவா? இது போட்டால் ஆன்சர் வந்துடும். அதனால தான் இந்த எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை போட்டிருப்போம். இது 120, இது 122. அதனால் மேலே வளைக்கும்போது இங்கே அதிகமாக வர மாதிரி வச்சு அப்புறம் இங்கே வளைக்கணும். வளைச்சு 122ன்னு எழுதிடணும். த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அதோட பொசிஷன் எங்கே இருக்குது? 3.5 மீட்டர் தூரத்தில் இருக்குது. எவ்வளோ வேல்யூ இருக்குது? 122.5 கிலோமீட்டர் மீட்டர் இருக்குது. ஓகேவா? திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன். இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். முதல்ல ஒரு ஹரிசாண்டல் கோடு போட்டு 2 சப்போர்ட்டை போடுங்க. அது ஏபின்னு வைங்க. இந்த ரியாக்டிவ் ஃபோர்ஸுக்கு பேர் ஆர்ஏஆர்பி. முதல்ல ஆர்ஏஆர்பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 2 ஸ்டெப்பு. முதல்ல பாயிண்ட் ஏக்கு மூமெண்ட் எடுத்து அதை எல்லாத்தையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். நமக்கு ஆர்ஏ கிடைச்சிரும், ஆர்பி கிடைச்சிரும். அப்புறம் அப்வர்ட் ஃபோர்ஸையும் டவுன்வர்ட் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஆர்ஏ கிடைச்சிரும். இந்த ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு இங்கே லெஃப்டில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ரைட் சைடில் போகணும். ஷியர் ஃபோர்ஸும் அப்படி தான், பெண்டிங் மொமெண்ட்டும் அப்படி தான். ஒரு பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டே போங்க. அதெல்லாம் நோட் பண்ணுங்கள், படம் வரைங்க. பெண்டிங் மொமெண்ட் அது மாதிரி இங்கே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் சைடில் போய் இங்கே முடிக்கணும். பெண்டிங் மொமெண்ட்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதுக்கு படம் வரையணும். அதுக்கப்புறம் எங்கே 0வை கிராஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வரும்போது 0வை கிராஸ் பண்ணுது. 0 லைனை கிராஸ் பண்ணுற இடத்துல எக்ஸு எக்ஸ்எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சி 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்புறம் அதை வச்சு மூமெண்ட்டை கண்டுபிடிச்சா வில் கெட் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்.